ஐயா அன்பார்ந்த வணக்கம். ஸ்கூல் பண்ணிங்க, தயவு செஞ்சு ஸ்கூல் பண்ணிங்க. யார் தெரியுமா? இதை பார்க்கும்போது தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக ஸ்கூல் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ சில பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பயனுள்ளவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை வீணடிக்க விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ நாள் ஒரு வாரம் வேலைக்கு போயிட்டு வசதியாக வீட்டில் ரெஸ்ட் எடுப்பீங்க. அண்ட் திஸ் மூமெண்ட் ஒரு என்டர்டெயின்மெண்டா, ஒரு மனசுக்கு குளிர்ச்சியா, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குற அளவுக்கு ஒரு வீடியோ பார்ப்போம்னா, இவன் ஒருத்தான் வந்துட்டான்டா, அவனா ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிடுவான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. Relax something. People nowadays getting more stress. விலைவாசி ஏறுது, எண்ணெய் காசு ஏறுது, இப்படியும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். நிறைய பெற்றோர்கள் கனவோடு தான் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. எத்தனை பெற்றோர்கள் தம் பிள்ளைங்களை நல்ல டாக்டர் படிக்க, நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கு. கண்டிப்பா எல்லா பெற்றோர்களும் அப்படிதான் நினைப்பீங்க. எந்த ஒரு பெற்றோரும் நான் பெற்றுட்டேன், நீ எப்படியோ வளர்ந்துக்கன்னு விடவும் மாட்டேன். எம்ஆர்ஐ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பிள்ளைங்களுக்கோ அந்த குடும்பத்துக்கோ அப்படின்னு உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேமிப்பு வச்சிருக்கீங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஒரு 100-200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா? ஒரு சேவிங் பிளானாவது பண்ணீங்களா? இல்ல KWSP-ல ஒரு 200-300 மாசம் மாசம் போட்டீங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பெற்றோர்கள் கனவோடு பிள்ளைகளை பெற்றிருக்கோம். எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், என் பிள்ளை நல்லா வந்துடணும். ஒரு காலகட்டத்துல நம்ம எந்த சூழ்நிலை தள்ளப்படும் தெரியுமா? இந்த கை ஊற்று. எப்படி கை ஊற்றும்னா, ஒரு வேலை நம்மளுக்கு சீக்கால படுத்துருவோம், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத சமயத்திலயோ இல்ல நம்மளே இல்லாம போயிட்டோமோ அப்படின்ற பட்சத்துல இருக்கும்போது நம்ம கை விட்டுரும். அப்ப அந்த பிள்ளைங்க தத்தளிக்குங்க, படிப்பு நிப்பாட்ட வேண்டிய நிலைமை வரும். அந்த பிள்ளையோட வாழ்க்கை அந்த கோணத்துல மாறிடும். ஆனா நம்ம அதுவே தயார் பண்ணி வச்சுட்டோம்னா, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செத்த பிறகு தான் அந்த காசா, செத்த பிறகு நான் ஏன் காசு கொடுக்கும் குடும்பத்துக்குன்னா, அப்ப நீங்க கோச்சிக்காதீங்க, யாரும் கோச்சிக்க கூடாது, கல்யாணமே பண்ணிருக்கூடாது. ரைட்டா? கல்யாணம் பண்ண ஒவ்வொருவரும் தன் குடும்பத்து மேல அன்பு இருக்கு. அந்த அன்புக்காக எது வேணாலும் நம்ம செய்வோம். இப்ப நீங்க என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீ இவ்வளவு பேசுறிய, நீ என்ன பண்ண உன் குடும்பத்தை கேட்டீங்கன்னா, எனக்கு சொந்தமா ஒரு மெடிக்கல் கார்டு இருக்கு, 100K உயிருக்கு நான் சம் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, SRM ஸ்மால் ரிவைவ் பிளான் 500K கவரேஜ் எடுத்து வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு என் வைஃப்க்கு 1 மில்லியன் கவரேஜ் இருக்கு. இந்த வேலையில ஏற்கனவே இருந்த பாலிசி பத்தாம இன்னொரு SRM எடுக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு, எல்லாரும் சொல்ற மாதிரி காசு இருந்தாதான் இன்சூரன்ஸ் வாங்க முடியும் சொல்றீங்கல்ல, அது கிடையவே கிடையாது. உங்க உடல் நிலை நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு காப்பீடு பெற முடியும். இது நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு இது நம்பிக்கை இருக்கு? நீங்க காசு பல லட்சம் உங்க பேங்க்ல இருந்து உங்க உடம்புல 2 குறைகள், 2 நோய்கள் இருந்தாலே போதும்.